Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு பன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் chicken stuffed bun ரெசிபி தான் பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைல்ல வீட்லயே எப்படி நம்ம chicken stuffed bun ரெசிபி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க வீட்ல உள்ள குட்டீஸ்க்கெல்லாம் இது கண்டிப்பா செய்து கொடுங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First, அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துடலாம். மைதா, வெண்ணெய், பால், முட்டை, சீனி, ஈஸ்ட், உப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிதமான சூடு பாலில் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சீனியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மேலே ஒரு திக் லேயராக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு தெரியும். இப்போது ஒரு பவுலில் மைதா மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு மிடில் நம்ம ஈஸ்ட் பால் ஊற்றிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வச்சுருந்த பால் ஊற்றிக்கலாம். அது கூடவே வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ அகெயின் இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்காக கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளாடி விட்டு விட்டு ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் நம்மளோட மாவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்குன்னா மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அந்த பாத்திரத்தை ஒரு ஈரமான துணி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1.5 hours இல்லைனா 2 hours வரை ப்ரூஃப் பண்ண வச்சுருங்க. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, மாவு நல்லா டபுள் த சைஸ் ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ லைட்டாக மிடில் ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சிக்கன் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வெஜிடபிள் ஃபில்லிங் இல்லைனா பன்னீர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஃபில்லிங் எப்படி பண்ணணுங்கிற ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் பண்ணுற ட்ரேயை ஃபர்ஸ்ட் பட்டர் வச்சு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
ஈவனாக எல்லா சைடும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் மைதாவை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இப்போது ஒரு ஸ்மால் பால் எடுத்துகிட்டு அதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உள்ளாடி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபில்லிங்கை வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. எந்த கேப்புமே இல்லாமல் நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க கைக்குள்ளாடி. அதை இப்போ பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி ரெஸ்ட் ஆஃப் இதெல்லாம் பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 1/2 அன் ஹவர் ப்ரூஃப் பண்ண விட்டுருங்க. இப்போ அவன் வந்துட்டு 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம பன் எல்லாமே டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா டபுள் த சைஸ், நல்லா பெருசாக வந்திருக்கு. ஃபைனலாக பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே கொஞ்சமாக எக் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. எக்கை சும்மா பீட் பண்ணிவிட்டு அந்த எக்கை வந்துட்டு அந்த பன் மேலே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அது மேலே எள்ளு வேணும்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. எள்ளு ஆப்ஷனல் தான், வேணும்னா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் வந்து வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பன் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ அது மேலே வந்துட்டு நம்ம மெல்டட் பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணுறோம். பட்டர் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு மூடிடுங்க. பன்னை மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணியே வச்சுருங்க. அப்போ நம்மளோட பன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பன்னை வந்துட்டு கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.